நடை அப்படின்றது இன்றைய காலகட்டத்துல பெரிய அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனாலேயே நம்ம அதுக்காகவே நேரம் ஒதுக்கி நடைபயிற்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இந்த நடைபயிற்சியிலுமே நம்ம வெறுமனே நடக்காம ஒரு இன்டர்வல் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். அதே மாதிரி இந்த நியூ இயர்ல இருந்து நிறைய பேர் நான் இனிமேல் டெய்லியும் வந்து நடைபயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம நடைபயிற்சி பண்ணலாம்னு ஆரம்பிக்கும் போது கால் வலியினால ஒரு 2 நாள் 3 நாள்லயே நம்ம நடைபயிற்சியை விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி விடாம இருக்கிறதுக்கு ஒரு நடைபயிற்சியை எப்படி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அந்த பயிற்சியை பண்ணணும், எப்படி கடைசியில நம்ம ப்ராப்பரா முடிக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ இதை சரியா பண்ணீங்கன்னா லாங் டேர்முக்கு நீங்க வலி இல்லாம தினமும் நடக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ இந்த இன்டர்வல் ட்ரைனிங் மெத்தடையும் நீங்க உங்க நடைபயிற்சியோட சேர்த்து பண்ணீங்கன்னா இது உங்க நுரையீரல் இதயத்துக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு பயனளிக்கும். அதே மாதிரி இது சுகர், பிபி, வெயிட் இது மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு நடைபயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். என் கூட சேர்ந்து இந்த எக்ஸசைஸை உங்களுக்கு பண்ணி காட்ட போறவங்க எங்க அம்மாவும். ஓகே, சரி வாங்க எக்ஸசைசஸை ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த ஒரு பயிற்சி பண்றதுக்கு முன்னாடியுமே வார்ம் அப் பண்ணிக்கணும். வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தலையை மேலே கீழே அசைக்கணும். 3 முறை இப்படி பண்ணுங்க. 3 முறை பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு 3 முறை. அப்புறம் சைட்ல 1 1 2 2 3 3. அப்புறம் ஷோல்டர் ரொட்டேஷன் 10 கவுண்ட்ஸ் முன்னாடி, 10 கவுண்ட்ஸ் பின்னாடி. 10 கவுண்ட்ஸ் முன்னாடி பண்ணிட்டோம்னா அதே மாதிரி 10 கவுண்ட்ஸ் பேக்ல பண்ணணும். ஸோ 10 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம்னா ஒரு கையை மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு சைடில் எப்படி 5 டைம்ஸ் 1 2 3 4 5. அப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு 1. கால் கொஞ்சம் வைடா வச்சுக்கணுங்க. ஸோ 2 3 4 5. அவ்வளோதான். 5 டைம்ஸ் இப்போ நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்து 2 கையை கோத்துக்கிட்டு ஸ்பைன் ரொட்டேஷன் பண்ணுங்க. 1 2 2 3 3 4 4 5 5. ஓகே, இது ஒரு 5 டைம்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டா 10 டைம்ஸ் கூட நீங்க இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ காலுக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹிப் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கணும். இப்படி ஒரு ரொட்டேஷன் 5 டைம்ஸ் வெளிப்பக்கமா ரொட்டேட் பண்ணுங்க. அப்புறம் 5 டைம்ஸ் உள் பக்கமா ரொட்டேட் பண்ணுங்க. இந்த சைடு 5 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த காலுக்கு அதே மாதிரி 5 டைம்ஸ் வெளிப்பக்கமா க்ளோக் வைஸ், 5 டைம்ஸ் ஆன்டி க்ளோக் வைஸ். 5 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா காலை பொறுமையாக அப்படி மடக்கி இப்படி நீட்டுங்க. அதே சமயம் கையையும் மடக்கி நீட்டுங்க. ஓகே, கையை இப்படி வச்சுக்கோங்க. மடக்குங்க, நீட்டுங்க, மடக்குங்க, நீட்டுங்க, மடக்குங்க, நீட்டுங்க, மடக்குங்க, நீட்டுங்க. இப்படி 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். மடக்குங்க, நீட்டுங்க, மடக்குங்க, நீட்டுங்க, மடக்குங்க, மடக்குங்க, நீட்டுங்க. இது ஒரு 10 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம்னா அடுத்த சைடு அதே மாதிரி கையை மடக்குங்க, நீட்டுங்க, காலை மடக்குங்க, நீட்டுங்க. இப்படி 10 முறை. அப்புறம் பொறுமையா காலை சைடில் இப்படி ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க. 1 2 3. இது ஒரு 10 கவுண்ட்ஸ். 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி அடுத்த சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதாங்க. இப்போ ஆங்கிள் ரொட்டேஷன், குதிக்காலை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். இப்படி ஒரு க்ளோக் வைஸ் 10 முறை, அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு 10 முறை. அதே மாதிரி இந்த சைடும்
கிளாக் வைஸ் ஒரு 10 முறை, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 முறை. ஸோ 10 முறை ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா ஒரு 3 நிமிஷம் ஸ்லோவாக நடக்கணும், 3 நிமிஷம் வேகமாக நடக்கணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு 3 நிமிஷத்துலையும் நாங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி குறைப்போம். நீங்கள் அதை பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி மொட்டை மாடியில் பண்ண முடியாது, பார்க்கில் போயிட்டு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும், அதாவது 3 செட்டு இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுவோம். ஒரு செட் வந்து நான் வீட்டுக்குள்ளேயே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மாடியில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பண்ணிடுவோம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வார்ம் அப் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வாக்கிங் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஸ்லோவாக நடக்கணும். இப்போது திரும்பிக்கோங்க. ரிலாக்ஸாக நடமா. நார்மல் ஸ்பீட் நடங்க. ஸோ இது மாதிரி ரிலாக்ஸாக நடக்கணும். அதே மாதிரி நம்ம அடுத்து ஸ்பீடாக நடக்கும்போது உங்கள் ஹார்ட் ரேட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும் நீங்கள். ஸோ ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, படபடப்பு வர மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே. 3 நிமிஷம் வரைக்கும் உங்களால் வேகமாக நடக்க முடியலனாலும் பிரச்சனை இல்லை, போக போக அதை நார்மலாக கொண்டு வந்துடலாம். பட் எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இது சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 1 மினிட்டுக்கு மேலே தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நடந்துட்டோம்னா அப்புறம் நடைய ஸ்பீடப் பண்ணுவோம். ஸ்பீடாக நடக்கும்போது தான் ஒரே பேஸ்லேயே நடங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விடாமல் நடக்கணும். ஏன்னா நிறைய பேர் வெறுமனே நடந்துகிட்டு இருப்போம். ஸோ அதனால பெரிய அளவு நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஸோ அதை மாற்றுறதுக்கு இந்த ஒரு நடைப்பயிற்சி பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் டெய்லி நடைப்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சார் நான் இது வரைக்கும் எக்ஸசைஸே பண்ணதில்லை அப்படின்னாலும் இந்த ஒரு ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட்டு மாற்றி மாற்றி நடக்கிற இந்த இன்டர்வல் ட்ரைனிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையிலே பெரிய அளவு பெனிஃபிட் தரும். நாங்கள் 3 செட் தான் பண்ணுறோம், நீங்கள் 4 செட் 5 செட்லாம் கூட பண்ணிக்கலாம். அதாவது ஒரு செட்னா 3 நிமிஷம் ஸ்லோவாக பண்ணி 3 நிமிஷம் வேகமாக நடந்தோன்னா அது ஒரு செட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களால் எத்தனை செட் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள். பட் எடுத்த உடனே நீங்கள் நிறைய பண்ண வேண்டாம். எடுத்த உடனே 2 செட் 3 செட் பண்ணாலே போதும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து நீ பெயின் பேக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா கம்மியாகவே பண்ணுங்கள். ஏன்னா பெயின் அதிகமாகிடும், அதனால் அதையும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நீ பெயின் இருக்கவங்களுக்குலாம் நாங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணி காட்டுற மெத்தட் பண்ணுவோம், அது உங்களுக்கு பெரிய அளவு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ரிலாக்ஸாக நடங்க ஒரு 3 நிமிஷம். அடுத்த 3 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம ஸ்பீடப் பண்ணணும். சரியா? இப்போ 3 நிமிஷம் எங்களுக்கு முடிய போகுது. ரெடி? 3 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்பீடப் பண்ண போகிறோம். இப்போ வேகமாக நடக்கணுமா? 3 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கணும். கமான். ஸோ இந்த மாதிரி வேகமாக நடக்கும்போது ரொம்ப மூச்சு வாங்குது, உங்களுக்கு வந்து படபடப்பு அதிகமாக இருக்குன்னா அப்போவே இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு உட்காந்துருங்க. அப்போ தான் ஹார்ட் ரேட் நார்மல் ஆகும். ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இல்லைன்னா இது மாதிரி வாட்ச் ஏதாவது கையில் வேர் பண்ணிக்கிட்டு உங்கள் ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணிக்கிட்டே நடங்க. பட் இதில் எவ்வளோ அக்யூரசி இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்ம பாடி தான் நமக்கு வந்து இண்டிகேட்டர். பாடியே சொல்லும் ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணுறீங்க, கம்மி பண்ணிக்கோங்கன்ட்டு.
உங்க ஹார்ட் பீட் ஆகுறது உங்க காதுல கேட்கும். அதுதான் ஹார்ட் ரேட் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஸ்பீடா கூட நடக்கலாம். நல்லா கையை வீசி நடங்கம்மா. வெரி குட். ஓடக்கூடாது, நடக்கணும். இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் இருக்கு. டயர்ட் ஆயிடுச்சாமா? கரெக்டா இன்னும் 1.5 நிமிஷம் இருக்கு. கமான் கமான் கமான். இதுதான் உங்களுக்கு நிறைய கேலரிஸை பர்ன் பண்ணி கொடுக்கும் இந்த பிரிஸ்க் வாக்கிங் வந்து. அதே மாதிரி டயபிட்டிஸ் கண்ட்ரோலுக்கு 20 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங் தான் அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் ஏடிஏ வந்து சொல்றது. ஸோ அந்த மாதிரி நீங்க எவ்வளோ பிரிஸ்க் வாக் பண்றீங்கன்றது தான் கணக்கு, எவ்வளோ வாக்கிங் பண்றீங்கன்றது கணக்கு இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த இன்டர்வல் ட்ரைனிங்கை நம்ம பண்றோம். ஏன்னா எல்லாராலையும் ஸ்பீடா ரொம்ப நேரத்துக்கு நடக்க முடியாது இல்லைங்களா? அப்போ இது மாதிரி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணும்போது இது ஜாப்பனீஸ் மெத்தட்னு கூட சொல்றாங்க. ஜாப்பனீஸ்ல இந்த மாதிரி வாக்கிங் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்களா. பட் அதான் சரி, நம்ம ஊருக்கும் தெரியாம நிறைய பேர் இருப்போம் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இந்த மெத்தடை நானும் எங்கள் அம்மாவும் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். பிரிஸ்க் வாக்கிங் பிரிஸ்க் வாக்கிங் பிரிஸ்காக நடக்கணும். இதுதான் உங்களுக்கு நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அதே மாதிரி இது மாதிரி நம்ம வேகமாக பண்ணும்போது நிறைய மூச்சு வாங்குவோம், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் பாடி ஃபுல்லாக போகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். 3 நிமிஷம் இப்போ முடிஞ்சிருச்சுங்கம்மா. ஸ்லோ பண்ணிக்கோங்கம்மா அங்கேருந்து. இப்போ நார்மல் பேஸில் நடங்க. இப்போ திரும்ப ஹார்ட் ரேட் நார்மல் பண்ணிக்கணும், பிரீத் நார்மல் பண்ணிக்கணும். இது எல்லாம் நார்மல் ஆகிற வரைக்கும் ரிலாக்ஸாக நடக்கணும், புஷ் பண்ண வேண்டியது இல்லை. ரிலாக்ஸாக இப்படி ஒரு 3 minutes நடக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு செட் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் 3 minutes ஸ்லோவாக நடந்து 3 minutes ஃபாஸ்ட்டாக நடந்துட்டா ஒரு செட்டு. ஸோ அது மாதிரியே 3 sets நம்ம இப்போ பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் 3 sets பண்ணாதான் இதோட இம்பேக்ட் எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. பட் எடுத்த உடனே உங்களால் அவ்வளோ பண்ண முடியலன்னா 2 sets கூட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 2 வாட்டி வேகமாக நடந்ததுமே நமக்கு டயர்டாகவும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதுபடி பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. நேராக பார்த்து நடக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு நடைப்பயிற்சியிலுமே. ஏன்னா நான் நிறைய பேர் பார்ப்பேன், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பொசிஷனில் நடப்பாங்க, நேராக பார்க்க மாட்டாங்க. ஒன்று மொபைல் பார்க்கறது, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே போகிறது, இல்லை கீழே பார்த்துட்டு இப்படியே எதையோ யோசிச்சுட்டு நடக்கிறது. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நேராக பாருங்க. அப்ரைட் பாஸ்டரில் நீங்கள் நேராக நடக்கிறது தான் உங்களுக்கு நடை. தப்பான நடையே டெய்லியும் பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நடையை யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் எப்போ நடந்தாலும் வரும். உங்கள் மசில்ஸை நீங்கள் தப்பாக ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நேராக பார்த்து நேராக நடங்க. என்னம்மா முடியுதா? ஈஸியாக தான் இருக்குல்ல? வெரி குட். நீங்கள் பாட்டு ரிலாக்ஸாக நடக்கலாம். இப்போ நாங்கள் வந்து வெயிலும் பண்ணோன்றதுக்காக மொட்டை மாடியில் ரிலாக்ஸாக வெயிலில் நடக்கிறோம். வெயிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரியே வெயிலையும் டெய்லியும் ஒரு 1/2 hour நிற்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அட்லீஸ்ட் 20 minutes நிற்கணுங்க. நீங்கள் காலை வெயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 minutes முடிக்க போகிறோம். இதுலேருந்து இன்னும் ஒரு 30 seconds. கமான்மா கமான்மா. அடுத்து ஸ்பீடப் பண்ண போகிறோம், ரெடி ஆயிக்கோங்க. அங்கேருந்து வேகமாகிடுங்கம்மா. இல்லை இப்போ இல்லை, இன்னொரு ரவுண்ட் நடக்கலாம். இன்னும் 10 seconds இருக்கு.
சரி, 1 2 3 ஸ்பீடா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ திருப்ப ஸ்பீடப் பண்ணிக்கணும். கமான் கமான் கமான். செகண்ட் செட் ஸ்பீடு வாக்கிங். இது மாதிரி மாடியில் பண்ண முடியாதவங்க, பார்க்கில் பண்ண முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க வீட்டுக்குள்ளே எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். நல்லா பிரிஸ்கா நடக்கணும், கையை நல்லா வீசி நடக்கணும். எவ்வளவு ஸ்பீடா நடக்க முடியுதோ நடங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கேலரி பர்னிங், பெரிய அளவுக்கு பிபியை ரைஸ் பண்ணி டவுன் பண்றதை உங்க பாடிக்கு சொல்லிக் கொடுக்கும். நிறைய கேலரிஸ், குறிப்பா கார்போஹைட்ரேட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு நிறைய அளவுக்கு டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீட். நிறைய வயசானவங்களுக்கு வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும் நடக்கிறதுக்கு. அதுக்கு தான் நம்ம அந்த வேகத்தையே தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். வேகமாக நடக்கிறது பெரிய அளவுக்கு மசிலோட பவரை எடுத்துக்கும். அதனால தான் நிறைய கேலரிஸை நம்ம வேகமாக பண்ணும்போது காலி பண்ண முடியும். அம்மா ஸ்பீட் அப் ஸ்பீட் அப் ஸ்பீட் அப். எங்கள் அம்மாவை பேர் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கேர்ஃபுல்லாக நடங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடு போங்க, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு கஷ்டப்படாதீங்க. அடுத்த செட்டு நான் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம். அப்படியே நாங்கள் கண்டினியூவாக வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் அடுத்து பண்ண போகிறோம். 2 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னம்மா டயர்ட் ஆயிடுச்சா? கமான் கமான், லாஸ்ட் மினிட். ஸ்பீடப் பண்ணுங்க, விடாதீங்க. ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு காலகட்டத்தில். எல்லா ஏஜ்டு பீப்புள்ஸ்க்குமே இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் எக்ஸசைஸ். ஒரு சிலர் ஜிம்முக்கு போகலாம், அங்கே போய் ட்ரெட்மில் பண்ணலாம். அதில் கூட இந்த மாதிரி 3 minutes ஸ்பீடாக ட்ரெட்மில் நடங்க, 3 minutes ஸ்லோவாக ட்ரெட்மில் நடங்க. இது மாதிரி எல்லாமே மாற்றி பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு 20 seconds. கமான் கமான் கமான். ஸ்பீட் 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 ஸ்பீட். லாஸ்ட் 10 seconds. லாஸ்ட் 10 seconds. புஷ் புஷ். அதுக்குள்ள அங்கே போயிட்டு வந்துடணும். ஓகேம்மா, ஸ்டாப். ஸ்லோவாக பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து அப்படியே கண்டினியூவாக நான் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அங்கே எப்படி நடக்கலாம் அப்படின்றத நடந்து காட்டுறேன். ஓகே, இப்போ தேர்ட் செட் நம்ம ஸ்லோ வாக்கிங் பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் பண்ணும்போது நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா அப்படி ஸ்லோவாக அப்படி போயிட்டு இப்படி இதுக்குள்ளே நடங்க, இல்லைன்னா ஒரே இடத்துலயே நடங்கம்மா. ஸோ இப்படியே 3 minutes ஸ்லோ வாக்கிங் பண்ணுங்க. நம்ம ஈஸியா இருக்கா வாக்கிங்லாம்? நடங்க. ஸோ இதில் வந்து நமக்கு நார்மல் ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 3 minutes கழிச்சு திருப்ப 3 minutes வேகமாக நடப்போம். ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அடுத்து இன்னும் 2 செட் கூட பண்ணிக்கலாம். திருப்ப ஒரு 3 minutes ஸ்லோவாக நடந்துட்டு திரும்ப 3 minutes ஃபாஸ்ட்டாக நடங்க. அது மாதிரி ஒரு 1/2 an hour கூட நீங்கள் இது மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்பீடு ஸ்பேஸில் வந்து மாற்றி மாற்றி நடக்கலாம். ஸோ இதுவே டஃப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு இதையே ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இது மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்றீங்கன்னா இது ஒரு 3 sets நீங்க பண்ணிட்டு அப்படியே மற்ற எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணாலே போதுமானது. இப்போ ஒரு 1.5 minutes இப்போ நம்ம நடந்துட்டோம் ஸ்லோ வாக்கிங். அடுத்து இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் இதே மாதிரி ஸ்லோவா நடந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ அங்கே நார்மலா நடக்கிறத விட இந்த மாதிரி ஒரே இடத்துல நடக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும், சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு
1 மினிட் தான் இருக்கு. அப்புறம் திருப்ப ஸ்பீடப் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க பார்த்துக்கிட்டே கூட நடக்கலாம். இந்த மாதிரி வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கூட எங்க கூட சேர்ந்து நீங்க பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்க ரெகுலரா பண்ணுங்க. எந்த ஒரு எக்ஸசைஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸுமே நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா ஒரு பார்த்ததும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் பண்ணிட்டு அப்புறம் விட்டுறாதீங்க. அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி வார்ம் அப் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும். ஸோ நிறைய பேர் வார்ம் அப் பண்ணாமல் நேராக காலைல எழுந்திருப்பாங்க, அவங்க பாட்டு பார்க்குக்கு போவாங்க, அவங்க பாட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது உங்கள் காலுக்கு இன்னும் கூட பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு அடுத்த நாள் வலி அதிகமாக வர்றதுக்கு காரணமாக அமையலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எழுந்ததும் வார்ம் அப் பண்ணுங்க. உங்கள் மசில்ஸ் எல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுங்க. நீங்க எப்படி தூங்கி எழுந்தது ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்களோ அது மாதிரி உங்க மசில்ஸும் ஃப்ரெஷ் அப் ஆகணும். ஓகே, இப்போ 3 மினிட்ஸ் ஸ்லோ வாக்கிங் முடிச்சிட்டோம். 3 மினிட்ஸ் ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ண போறோம். கமான்மா ஃபாஸ்ட். 3 மினிட்ஸ். ஸோ ஃபாஸ்டா ஒரே இடத்துல கையை நல்லா ஃபோர்ஸா வீசி நடக்க வேண்டியதுதான். நடந்துகிட்டே இருக்கு. ஸ்பீட் 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 ஸ்பீட். என்னம்மா டயர்ட் ஆயிடுச்சா? டயர்ட்லாம் ஆகாது, ஈஸி தான் இது. அம்மாலாம் டெய்லியும் ஸ்லோ வாக்கிங் பண்ணி பழக்கம். ஸ்பீடா பண்ணும்போது அவங்களுக்குமே இது புதுசு தான். ஸோ இது மாதிரி ஃபாஸ்டா, எவ்வளோ ஃபாஸ்டா உங்களால வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியுமோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஸ்லோ பண்ணாதீங்கம்மா. நல்லா மூச்சு வாங்கணும். இன்னும் ஸ்பீடா. ஸ்பீடா 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 ஸ்பீடா. ஓடுற மாதிரி கூட கை வச்சுக்கோங்க. மெயின் என்னன்னா, வீட்டுக்குள்ள நடந்தாலும் சரி, இல்லை நீங்க வெளியில நடந்தாலும் சரி, உங்களோட பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கீழே பார்த்துக்கிட்டு மேலே பார்த்துட்டு ஏமா கீழே பார்க்குறீங்க? உங்களை சொல்லல. ஸோ அது மாதிரி கீழே பார்க்காம நேராக பார்த்து நடங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கால் எப்படி கொண்டு போங்க, அப்போதான் ஈஸியாக இருக்கும். முன்னாடி கொண்டு போகணும் முட்டியை, பின்னாடி கொண்டு போனால் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபாஸ்ட். நல்லா ஸ்பீடப் பண்ணுங்க, இன்னும் கூட ஸ்பீடாக பண்ணுங்க. ஸோ இது மாதிரி வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஸ்பீடாக நடந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கீழே இன்னும் மேட்லாம் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பெயின் அந்த மாதிரி வராமல் இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே முடிச்ச கையோட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மேட் போட்டு கூட பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கம்மா. கமான் கமான் கமான், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஸ்லோ பண்ணாதீங்க, கையை வீசுங்க. ஸோ இது மாதிரி வேகமாக நடந்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ 3 மினிட்ஸ். இப்போ திருப்ப ஸ்லோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். பட் நாங்கள் இதோட முடிச்சிடுறோம். ஏன்னா 3 செட்ஸ் இன்னைக்கு போதுமானது. நீங்கள் அம்மாவுக்கும் இது ஃபஸ்ட்டு டேன்றதுனால 3 செட்ஸில் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது இதே மாதிரி 3 செட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போது ஸ்பீடப் முடிஞ்சதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்ப நீங்கள் ஒரு ஸ்லோ வாக் கூட ஒரு 40 செகண்ட்ஸ் பொறுமையாக நடந்து ஹார்ட் ரேட்டை நார்மல் பண்ணிட்டு கூட ரிலாக்ஸ் ஆகலாம். அப்படி இல்லைனாலுமே இப்போ நம்ம கூல் டவுன் பண்ணுவோம். கூல் டவுன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூல் டவுன் பண்ணிங்கன்னா தான் உங்களோட மசிலில் இருக்க டென்ஷன் குறையும். அதே மாதிரி இது வரைக்கும் அதிக பிளட் ஃப்ளோ போய்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் திரும்ப நார்மல் சர்க்குலேஷனுக்கு வர்றதுக்கு கூல் டவுன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ கூல் டவுன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம்.
வாங்கம்மா, கையை ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள இப்படி ஒரு 20 செகண்ட்ஸ் கையை உள்ள வெளியில ரிலீஸ் பண்ணுங்க. சாரி, உள்ள வெளியில ரிலாக்ஸ் பண்ணுங்க. கையில எந்த ப்ரெஷருமே இருக்கக்கூடாது. ஃபுல்லா கிராவிட்டியில விட்டுறணும். கையை அப்படியே சும்மா தொங்கலாடி ஊசலாடுற மாதிரி ஆடணும். அப்புறம் ரொட்டேஷன் தான். 20 செகண்ட்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க கையை. க்ளோக் வைஸ் ஒரு 10 கவுண்ட்ஸ், ஆன்டி க்ளோக் வைஸ் ஒரு 10 கவுண்ட்ஸ். இப்போ சைடில் பண்ணணும். இப்படி முன்னாடி பின்னாடி அப்படியே பண்ணுங்கம்மா. ஸோ இது கையெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடும். இப்போ அப்படியே கீழே உட்காந்துக்கோங்க. கீழே உட்கார முடியாதவங்க நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டில் உட்காந்துக்கோங்க. பெட்டில் உட்காந்துட்டு காலை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது மாதிரி எப்படி நல்லா காலில் இருக்க மசில்ஸ் எல்லாம் 2 சைடும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடும். அப்புறம் இப்படி காலை மடக்கிட்டு ஜஸ்ட் ஷேக் பண்ணுங்க. காலை சும்மா ரிலாக்ஸாக ஷேக் பண்ணுங்க. இப்படி ஷேக் பண்ணுங்கம்மா. அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படியே இப்படி ஒரு 20 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஆங்கிள் இப்படி இதை ரொட்டேட் பண்ணுங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ் க்ளோக் வைஸ் நல்லா ரொட்டேட் பண்ணுங்கம்மா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்கம்மா. இப்படி நீங்களும் இதை கரெக்ட் நல்லா ரொட்டேட் பண்ணணும். சும்மா லேசாக அசிஸ்ட் விட்டுறக்கூடாது. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ப்ரெஷர் ஆங்கிளில் தான் விழும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம கடைசியிலே ஒரு முறை ஆங்கிளை ரிலீஸ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் பண்ணிட்டோம்னா இது கூட சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறதும் பண்ணலாம். எங்கள் அம்மா பண்ணிடுவாங்க, உங்களால் பண்ண முடியுமா பாருங்க. ஓகே, ஸோ இது இப்படி ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். அப்புறம் எப்படி பண்ணுங்கம்மா, ஒரு கால் பெண்ட் பண்ணிட்டு முட்டிக்கு கீழே வைக்கக்கூடாது காலை. அப்படி எப்படி ஒரு 20 செகண்ட்ஸ். இதெல்லாம் முடிஞ்சவங்க பண்ணுங்க, முடியாதவங்க அதோடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்புறம் அடுத்த சைட்மா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் பண்ணுங்க. ஈஸியாக இருந்தால் 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் வரைக்கும்லாம் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சைடும் ஓகே. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா பொறுமையாக எழுந்துக்கோங்க. எழுந்துட்டு 2 கையையும் நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே டச் பண்ணுங்க. இது குனிய முடியாதவங்க விட்டுருங்க, இது பண்ண வேண்டாம். ஓகே, ரிலாக்ஸ். அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வாக்கிங் எப்படி பண்ணணும், குறிப்பாக இன்டர்வல் ட்ரைனிங் வாக்கிங்கில் எப்படி பண்ணணும், ஸோ அதுக்கு எப்படி வார்ம் அப் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், கடைசியாக எப்படி கூல் டவுன் பண்ணுறோம் அப்படின்ற எல்லாத்தையும் ஆல் அரவுண்ட் பார்த்துட்டோம். ஸோ இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் எக்ஸசைஸ் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு, அதே மாதிரி உங்கள் ஜாயின்ட் பெயின் பற்றின தகவல்கள் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுன்னு நிறுத்திடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க. நன்றி.